நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமய். பராப வருஷத்துல வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பலன்களை நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் நேர்கதியிலிருந்து வக்ரகதி ஆகிறார். பட் மீனத்துல ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பார்வை ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகத்திலே மிக நிதானமாகவும் மந்த கிரகம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் பின்னோக்கி செல்கிறது. ஒரு சுழற்சி பாதையில ஏற்கனவே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில அந்த பாதையை விட்டுட்டு மறுபடியும் ரிவேஷ் தன்மை, அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த தன்மை தான் இந்த வக்ரகதி அப்படின்னு பேரு. இந்த வக்ரகதியானது பராப வருஷத்துல ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில தேதி சொல்லணும் அப்படின்னா 27/2026 திருக்கணித முறைப்படி மிட்நைட் நடுநிசியில 12:59 11/12/2026 வரை அதிகாலை 5:29 வரை ஆக 136 137 நாட்கள் வரும். இந்த நாட்கள் இந்த மீன ராசியில ரேவதியிலிருந்து உத்திரட்டாதி வரை இந்த சனி பகவான் பின்னோக்கி நகருகிறார். இதுதான் வக்ரகதி அப்படின்னு பேர். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரகதி ஆகிறது அப்படின்னா தன்னுடைய பலன்களிலிருந்து வேறு கோணத்தில் செல்லுதல், தன்னுடைய நிலையில் மாறுதல், தன்னுடைய பேச்சுக்களில் மாறுதல். ஒருத்தர் பேசிட்டே இருக்கார், என்னப்பா நேத்து பேசுனது ஒண்ணு இன்னைக்கு பேசுனது ஒண்ணு மாறி மாறி பேசுறியே அப்படின்ற மாதிரி. அப்ப கிரகங்கள் பார்க்கறச்ச அது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 போகுது, பட் கும்பத்துக்கு போகுது. பட் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வகையில சாதகம் பாதகம் அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்த்தலாம். வெற்றிக்குரிய கன்னி ராசி அன்பர்களே, இந்த கன்னி ராசிக்கு சமசப்த பார்வையில சனி பகவான் போயிட்டு இருக்கார். ஆல்ரெடி 7ஆம் இடத்தில் சனி பகவான். ஆமா, சனி பகவான் என்பது ஏன்னா சனி பகவானை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். எனக்கு அஷ்டம சனி வருது, 7.5 சனி வருது அப்படின்ற மாதிரி நிறைய பய உணர்வுகள் வருது. சனி என்பவன் நீதிமான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சனி என்பவன் நீதிமான். இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம நிறைய பேராசைகள் உருவாகுது அப்படின்னா, ஏன்னா பேராசைன்றது மனிதனுடைய மனங்களில் உருவாகக்கூடிய ஒன்றுதான். அப்ப பேராசைகள் வருது அப்படின்னா அதற்குண்டான பாதைகள் சரியா இருக்கா, அதுதான் இப்ப கணக்கு. நீங்க உழைச்சி சம்பாதிக்கிறீங்களா, இன்னொருத்தருடைய உழைப்புல சம்பாதிக்கிறீங்களா? அப்ப எல்லாமே நீதியா இருக்கணும், தர்மமா இருக்கணும், நியாயமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும் இந்த காலகட்டத்துல. அப்படி இல்லை அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக சனி பகவான் கொடுக்கிறார். இதைதான் கொடுக்கிறார். அதனாலதான் சனி வந்தா என்ன பண்றது, ரொம்ப அவஸ்தைப்படுறது, இருக்கிறதும் போயிடுச்சு, எல்லாத்தையும் வித்துட்டுனே, தொழில் போயிடுச்சு, தொழிலை வித்துட்டுனே, மாறி தொழில் வந்துடுச்சு, கடன் ஆயிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு, வம்பாயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, பஞ்சாயத்து ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்ப 7ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலம் நண்பர்களால் பிரச்சனை, துணையால் பிரச்சனை, மனைவி வழியில பிரச்சனை, கணவன் வழியில பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை. அப்ப ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன இருக்கணும், பத்திரமா இருக்கணும். அப்ப எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் எழுத்துப்பூர்வமாக செய்யணும், டாக்குமெண்டா செய்யணும். சில பேர் ஃபைனான்ஸ்ல இருப்பாங்க, கடன் கொடுத்து கடன் வாங்குவாங்க, இந்த விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் டாக்குமெண்டா இருக்கணும். எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது அப்படின்ற காலகட்டம் இப்போ உங்களுக்கு சரியா நடக்கும். நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தோம் சார், ரிட்டர்ன் வர முடியல, அது உங்க நேரம், கொடுக்க முடியாது இந்த சூழ்நிலையில. பட் கொடுக்க முடியாது, நம்ம நேரங்கள் அந்த மாதிரி இருக்கு. பட் நேரம் நல்லா இருந்தா மண்ணு கூட பொண்ணாகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்ப 7ஆம் இடத்துல சனி வக்ரகதி ஆக்குறார், சம சப்த பார்வையில இருக்கிறார். தந்தைக்கு அவசியங்கள் உண்டாகும். தந்தையார் வழி சொத்துக்கள்ல விற்பனை பண்ணலாம், தந்தையார் வழி சொத்துக்களை விற்பனை பண்ணலாம். அதே காலகட்டத்தில் உங்களுடைய மனம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உருவாகும், கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், அப்ப மூலம் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வயிற்றுக்கு கீழ் உள்ள பகுதிகள் எல்லாம் நமக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். கூடுதலான கவனங்கள் வேண்டும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையிலிருந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு உழைப்பை நம்ம அதிகமா போடணும். அப்ப நடைபயிற்சி பண்ணணும்,
சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும், உடல் வலிமையாக்குறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும். அப்ப எங்க போனாலும் கொஞ்சம் கடினமா நடக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சிடணும். ஒரு பைக்கே இருக்குதுன்னா கூட நம்ம பைக்ல போறோம் அப்படின்னா கரெக்டா போயிட்டு பெட்ரோல் இல்லாம நின்றுட்டு கொஞ்சம் அளவு நம்ம வண்டியோடு சேர்ந்து வேர்த்து விறுவித்த தள்ளுற மாதிரி சூழ்நிலைகள் தான் உருவாகும். பட் நம்ம கிட்ட பணமே இருந்தாலும் அந்த நேரத்துல பெட்ரோல் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. இதுதான் அந்த சனியினுடைய விதி. நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் நண்பர்களில பாதுகாப்பு. இந்த காலகட்டத்துல குழந்தைகள் இடம் மாறும், படிப்புக்காக தொழிலுக்காக பெத்த பிள்ளைகள் இதெல்லாம் இடம் மாறும். பிரிவினைகள், ஏற்கனவே பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டெமாலிஷன் ஆயிடும். ரொம்ப பிரச்சனையா இருக்குது, ஏற்கனவே கேஸ் போயிட்டு இருக்கு, அப்ப வட்டிக்கு மேல வட்டி கட்டின்னு இருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். அப்ப ஜீரோவாகும். பட் பிரச்சனைக்குரியவர்களுக்கு சாதகமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணுமே முடியல, அடுத்தது என்னன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கண்மூடித்தனமா இருக்கு, ஒண்ணுமே புரியல கடவுளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்புகளை தரும். ஏதாவது ஒரு பகவான் மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை காபந்து பண்ண போறார் அப்படின்னு சொல்லலாம். பட் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உண்டு, அதுல எந்த மாற்றம் கிடையாது. தொழில் மாற்றம் உண்டு. தொழில் மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல மாறலாம். ஆமா, ஏற்கனவே இருக்கிற தொழில் போயிட்டு வேறொரு எனக்கும் இந்த தொழிலுக்கு சம்பந்தமே இல்லை, நான் மட்டும் உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ட்ரேடிங்லாம் பண்றீங்க, ஷேர் மார்க்கெட்லாம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறாதீர்கள். ஒரே பாயிண்ட் தான் இந்த காலகட்டத்துல. எனக்கு லாட்ரி கிடைக்குது, ₹1 போட்டா ₹10 கொடுக்குறேன்றாங்க, இந்த பிட்காயின்னு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளூயண்டா வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் போயிட்டு தேவையில்லாத மாட்டிக்காதீங்க. ஆமா, ஒரே ரூட் தான், அமைதி, பொறுமை, நம்பிக்கை. இந்த 3 விஷயத்தையும் இப்ப கையில எடுத்துக்கோங்க. இந்த சனியினுடைய வக்கரத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல மலை மேல் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. மலை மேல் உள்ள தெய்வங்கள் உங்க பக்கத்துல இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இல்ல காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க, இல்ல குகைக்குள்ள இருக்கிற தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதிரி அதிரூபமான தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்றது இந்த காலகட்டத்துல சிறப்பு. பலி பூஜையில கலந்துக்குங்க. பலி பூஜையில கலந்துக்க. ஒரு காவல் தெய்வங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு, கோழி, இந்த மாதிரிலாம் பலி பூஜை செய்வாங்க. அந்த பலி பூஜையில நீங்க கலந்துக்கோங்க. கோயில், குலதெய்வ கோயிலுக்கு மணி வாங்கி கொடுங்க, பெல் வாங்கி கட்டுங்க. அந்த விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். வாழ்க 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 வாழ்க.